ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுற அடுப்பில் இருக்கிற பர்னர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கருப்பாக இருக்கும். இது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு மெத்தட் தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பர்னர் எல்லாத்தையும் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் வந்து உங்களோட பர்னரை க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களோட பர்னர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கடாய் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹார்பிக் தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஹார்பிக் வந்து வச்சு வெறும் பாத்ரூம் மட்டும்தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. வீட்டில் வந்து விடாப்பிடியான கரைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த டைல்ஸில் அதெல்லாமே கூட வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹார்பிக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த சிலிண்டர் கரையெல்லாம் இருக்குது பாருங்கள். நம்ம வந்து ரெகுலராக ஒரே இடத்துல தானே சிலிண்டர் வச்சுருப்போம். ஸோ அந்த சிலிண்டருக்கு கீழே வந்து பிடிக்கிற அந்த விடாப்பிடியான கரை வந்து போகிறதுக்கு கூட நம்ம ஹார்பிக் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த டிப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஹார்பிக் வந்து ஊற்றி விட்டுருக்கேன் இந்த 4 பர்னர் மேலேயும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு தேய்க்கும் போதே உங்களுக்கு பார்க்கும்போது நல்லா தெரியும், பளிச்சுன்னு அந்த கரை எல்லாமே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் வந்து கையில் வந்து க்ளவுஸ் போட்டுக்கோங்க. க்ளவுஸ் வந்து போடாமல் இது யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நான் வீடியோக்காக நான் உங்களுக்காக வந்து பண்ணி காட்டினேன். ஸோ ஸ்கின்னில் வந்து அலர்ஜி மாதிரி வர ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும். தயவு செஞ்சு க்ளவுஸ் போடாமல் இந்த டிப்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. மெடிக்கலில் கேட்டிங்க அப்படின்னாலே கையில் வந்து போடுறதுக்கு நமக்கு வந்து க்ளவுஸ் கிடைக்கிது இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து வச்சு தேய்க்கும் போது இந்த அளவுக்கு எனக்கு வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வந்து நல்லா அழுத்தி தேய்ச்சிருந்தேன் அப்படின்னா அங்கங்கே இருக்கிற அந்த கருப்பு கலர் கரை கூட எனக்கு போயிருக்கும். ஸோ எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த அளவுக்கு வரைக்கும் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், நம்மளோட பர்னர் வந்து எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த டிப்பையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு வந்து நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னும் போது நம்ம குக்கரில் வந்து வேக வச்சா அந்த பருப்பு வந்து வேகாது. ஸோ அதுக்காக என்ன நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பருப்பை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மிக்ஸி கப்பில் சேர்த்துட்டு ஒரு 2 தடவை பல்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொரகொரப்பாக வந்துடும். பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 2 பல்ஸ் விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வந்து குக்கரில் சேர்த்துட்டு அடுப்பில் வந்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல நைஸாக உங்களுக்கு வந்து பருப்பு வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி இருந்தால் தான் சாம்பாருக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி செய்கிறதுனால நம்மளோட டைம் வந்து ரொம்பவே சேவ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் நம்ம வந்து பருப்போ கடலையோ வந்து வேக வச்சுருக்கும் போது காலையில் அவசரமாக சமைச்சிட்ருப்போம். ஸோ அது வந்து வெந்ததுக்கப்புறம் உடனே நமக்கு ஓப்பன் பண்ண முடியாது. அது வந்து ஃபுல்லாகவே அந்த ஏர் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி கிச்சன் டவலை வந்து ஈரமாக்கிட்டு அதை வந்து மேலே போட்டு விட்டிங்கன்னா டக்குன்னு வந்து அதோட சூடு எல்லாமே இறங்கிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சாதம் வந்து மீதி ஆகிடுச்சு. காலையில் நம்ம வந்து செய்கிற சாதமோ இல்லை மதியானத்தில் நம்ம வந்து செய்கிற சாப்பாடு வந்து நைட்டுக்கு சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாலும் மறுநாள் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சுடுதண்ணியில் வந்து போட்டு நம்ம வந்து வடிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வடிக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த தண்ணியில் நம்ம போடுறதுனால அந்த சாதம் வந்து சப்புன்னு ஆகிடும். ஸோ அந்த சாப்பாட்டில் இருக்கிற டேஸ்ட்டே வந்து போயிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இட்லி பிளேட் வந்து போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு அதுக்கு மேலே சாதத்தை மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் விட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வடித்த சாதம் மாதிரி இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி மூங்கில் பிளேட் வந்து நான் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அது வந்து யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாதத்தை வந்து வச்சுட்டேன். நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வச்சதுனால கல் மாதிரி அப்படியே கட்டி கட்டியாக இருந்தது இல்லையா சாப்பாடு. ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எறும்பு தொல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. எனக்குமே பார்த்திங்கன்னா என்னோடய பீரியட்டுக்குள்ளேயே வந்து செவுறு வழியாக ஏறி வந்து உள்ளே இறங்கிடுது எறும்பு. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக வீட்டில் இருக்கிற கிராம்பு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிக்ஸி கப்பில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா தூளாக்குனதுக்கு பிறகு இதை வந்து எறும்பு வர்ற இடங்களில் வந்து தூவி விடுங்க. அதே மாதிரி வீடு துடைக்கும் போது கூட கொஞ்சமாக இந்த பொடியை வந்து சேர்த்து நீங்கள் துடைச்சி விட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்லுக்கு வந்து எறும்பு வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி வந்து ஒரு 2 கேஜி அளவுக்கு நான் வந்து வீட்டில் ரெடி பண்ணேன். இது வந்து பக்ரீத்துக்கு பண்ணினது தான். ஸோ அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்.
இந்த மாதிரி வந்து பெரிய பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுருந்தேன். இதில் வந்து தேவையான மசாலா எல்லாமே சேர்த்துட்டோம். நார்மலாக நம்ம பிரியாணிக்கு என்னென்ன மசாலாலாம் சேர்ப்போமோ அதுதான் சேர்த்துருக்கேன். ஒரு 10-12 பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். கூடவே வந்து 1லேருந்து 1.25 கிலோ அளவுக்கு நான் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். 2 கிலோ அரிசி அப்படிங்கிறதுனால இவ்வளோ வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சாப்பாடு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். முதல் முறையாக எங்கள் வீட்டில் வந்து பக்ரீத் அன்னைக்கு இந்த மாதிரி பெரிய பாத்திரம் வந்து வச்சு நாங்கள் வந்து பிரியாணி பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து இந்த 15 வருஷமாகவே எப்போவுமே எங்கள் மாமியார் வீட்டில் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லாம் வந்து கொண்டாடுவோம். இந்த தடவை மட்டும்தான் முதல் முறையாக சரி நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோம். அதுக்குன்னு பார்த்திங்கன்னா பாத்திரமும் வந்து புதுசாக தான் வாங்கியிருந்தோம். வெங்காயம் வந்து நல்ல இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு 150லேருந்து 200 கிராம் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். ஸோ 2 கிலோ வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்தேன். இண்டியா கேட் ரைஸ் இருக்குல்ல அதுதான் வந்து எடுத்திருக்கேன். நல்லா அந்த இஞ்சி பூண்டோட இந்த பச்சை வாசம் எல்லாமே நல்லா போகட்டும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சமைக்கிற அடுப்பில் தான் இந்த பெரிய பாத்திரத்தை வந்து இந்த 2 அடுப்பையும் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கொத்தமல்லி புதினா வந்து சேர்த்துக்கலாம். சின்ன கட்டில் வந்து ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு கட்டு புதினா வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த மட்டனில் இருக்கிற தண்ணியையும் தனியாக வந்து பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு நான் வந்து சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி வந்து எடுத்திருக்கேன். தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க தேவையில்ல. ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சேர்த்தா போதும். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இதை வந்து வதக்கி விட்டுடலாம். மட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.5 கிலோ அளவுக்கு 2 கிலோ அரிசிக்கு வந்து சேர்த்துருந்தேன். ஸோ நான் தனியாக வந்து சிக்கனில் குருமாவும் வந்து பண்ணியிருந்தேன். அது ஒரு 2 கிலோ சிக்கனில் குருமா பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். எப்போவுமே வந்து பிரியாணி பண்ணும்போது நான் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூளும் சேர்த்துப்பேன். காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நான் கல்லுப்பு தான் சேர்த்தேன். கல்லுப்பு வந்து எப்போவுமே நல்லது. இது கூடவே வந்து நம்ம தயிரும் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம வந்து வதக்கிற மசாலா வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதே மாதிரி சேர்க்குற தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளோட பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எப்போவுமே வந்து பிரியாணிக்கு நீங்கள் மசாலா போடும்போது கல்பாசியும் வந்து போட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்ம வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா மட்டன், அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். அதோட தண்ணியை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஸோ மட்டனை மட்டும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுடலாம். இப்போ வந்து இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வச்சு வெந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எண்ணெய்லாம் நல்லா வந்து தளன்னு மேலே பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி வந்து பிரியாணிக்கு நம்ம மசாலா வதக்குனா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் நம்மளோட பிரியாணி. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கிற தண்ணியை வந்து ஊற்றிடலாம். இப்போ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ அளவுக்கு நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ மட்டன்லேருந்து நம்ம தனியாக வேக வச்ச தண்ணி வந்து தனியாக எடுத்தோம்ல, அது வந்து ஒரு டப்பா அளவுக்கு வந்துச்சு. அதாவது இது 1 கிலோ பாக்ஸ் அப்படிங்கிறதுனால 1க்கு 2 கணக்குக்கு நான் வந்து 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா சேர்த்து தண்ணி வந்து நல்லா அந்த மாதிரி கொதிச்சு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நான் 2 அடுப்பில் வச்சேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இந்த பக்கம் ஒரு அடுப்பு, அந்த பக்கம் ஒரு அடுப்பு எரிகிறதுனால சைடில் இந்த 2 பக்கம் வரைக்குமே கொதிச்சிட்ருக்கு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற அரிசியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இந்த டைமில் உப்பு காரம் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிவிட்டு என்ன சேர்க்கணுமோ வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நான் வந்து அடுப்பில் போட்டு மூடி வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அதாவது தம் விடும்போது நான் வந்து கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து ரெடியானதுக்கப்புறம் தான் எடுத்தேன். ஸோ மறந்துட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்மளோட மட்டன் தம் பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல உதிரி உதிரியாக ரொம்பவே டேஸ்டியாக வந்திருந்தது. இன்னொரு தடவை நான் வந்து பிரியாணி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா அளவுகளோடையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. முதல் தடவை ட்ரை பண்ணேன். அதாவது வீட்டில் நார்மலாக நம்ம வந்து பிரியாணி பண்ணுவோம். ஆனால் இந்தளவுக்கு அதிகமான குவான்டிட்டியில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். நல்லாவே வந்திருந்தது. இன்றைக்கி ஷேர் பண்ண எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க.
ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் வந்து ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.